நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த பிக் பாஸ் வீட்டில் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நபர்கிட்ட சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்டயும் போர் அடித்த பிறகு இன்னொரு நபர்கிட்ட தொடர்ச்சியாக சண்டை போடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் அவங்களா ஒரு அசம்ஷன் ஒன்று மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்கள டார்கெட் பண்ணி சண்டை போடுவாங்க. அண்ட் மற்றவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, இவங்க ஏன் நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க, இவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் பயங்கரமாக குழப்பம் ஆகி அவருடைய கேம் என்னன்றது மறந்து போய் அன்ஃபோக்கஸாக ஆகி கியாஸ் ஆகி அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சாண்ட்ரா உடனே விக்டிம் கார்டு யூஸ் பண்ணி இவன் என்னை ஹர்ட் பண்ணிட்டான், இவன் என்கிட்ட சண்டைக்கு வரான் அப்படின்ட்டு புலம்பி அழுது சிம்பத்தி உருவாக்கி அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே எபிசோடில் ஒரு தனி பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஓவர் ஆக்டிங், அப்படியே டிவியை போட்டு உடச்சிடலாம் போல இருக்கும் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதுக்கு நடிப்பு அரக்கன் திவாகரே பரவாயில்லன்னு தோணுது. நிறைய விஷயத்த முன்னுக்கு பின்னாக முரணாக சொல்கிறாங்க. அண்டு அவங்க பேசுகிறதே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது நிறைய விஷயம். ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளே இப்போ இருக்கிறாங்கல்ல அரோரா, சபரி, திவ்யா, விக்ரம், இவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சாண்ட்ராவுக்கு வெளியில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாலும் ஃபார்ம் ஆகி இருக்கிறாங்கன்ட்டு இவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே வினோத்துக்கு அகேன்ஸ்டாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அரோராவுடைய கேமிங் எப்படின்னா, வெளியில் இருக்கிற ஆடியன்ஸு உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்கு யாருக்கு அதிகமாக கிளாப்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அரோரா வந்து ஜால்ரா அடிக்கிறா. அதே மெத்தடில் தான் சாண்ட்ராவுக்கு இப்போ சொம்பு தூக்கிட்டு இருக்கா. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்டு ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் இஷ்யூ இருக்குது, ஆன்சைட்டி இஷ்யூ இருக்குது. உனக்கு சைக்காலஜி தெரியுமா? நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து சாண்ட்ரா பற்றி விசாரித்தேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவுடைய பிஹேவியரை நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆன்சைட்டி பேனிக் அட்டாக் இது வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே சாட் ஜிபிடி இல்லைன்னா ஜெமினி ஏஐயில் போட்டாலே இது சம்மந்தமான எல்லா விஷயமே வந்துடும். இந்த காலத்தில் முக்கால்வாசி பேருக்கு சைக்காலஜி பேனிக் அட்டாக் இதெல்லாம் அவேர்னஸ்லாம் இருக்குது, ஓகேவா? ஆனால் இவங்க பண்ணது ஓவர் பர்ஃபார்மன்ஸு, அவ்வளோதான் சொல்ல முடியும்.